மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய பார்க்கு தான் நம்மளுடைய ஆஸ்தான பார்க்கான க்ரீன் டிம்பர் பார்க். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்த ரிதன்யா இறந்து போனாங்கல்ல அவினாசியில், அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அவங்க இறந்ததில் இப்போ அவங்க நீதிமன்றம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கு. அது முற்றிலும் உண்மை தான், அது சரியாக தான் இருக்கணும் அந்த கேள்வியெல்லாம். ஏன்னா அவங்க இறக்குறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க. அந்த கேப்பில் அவங்க போய் மருந்தை வாங்கினாங்களா, இல்லை ஏற்கனவே மருந்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களா, இல்லை இந்த இடத்தெல்லாம் பார்த்து வச்சுருந்தாங்களா, காரை எடுத்துகிட்டு அந்த கேப்பில் அவங்க குளித்து பரப்பிட்டு நீட்டாக கிளம்பி காரை எடுத்துகிட்டு பாதி தூரம் போய் அவ்வளோ தூரம் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆகும். ஸோ எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு பல கேள்விகளை வச்சுருக்காங்க. நீதிமன்றம் சஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வெளியே தான் போய் இறந்தாங்களா, இல்லை இவங்க வீட்லேயே இறந்தவங்கள இவங்க காரில் தூக்கி போட்டு கொண்டு போய் அந்த பாதி ரோட்டில் கொண்டு போய் இறக்கி போட்டுட்டு வந்துட்டாங்களா, காரோட நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, எல்லாத்தோட ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வின்னா, இவங்க இறந்தாங்கல்ல, இவங்க இறந்த உடனே இப்படி அவங்க மகா இறந்து கிடக்கான அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோன் பண்ண ஆள் யார், அவருக்கு எப்படி இவங்க அம்மாவோட நம்பர் தெரியும்? இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிமன்றம் முன்னிலையில் வச்சுருக்காங்க. ஸோ நீதிமன்றம் கேட்டிருக்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் கிடச்சாதான் விடுவாங்க. இதெல்லாம் விட ஒரு சிறப்பு என்ன, அந்த கவின், அந்த மணமகன், அவனோட அப்பா அம்மா, அவங்க 3 பேரும் வந்து எங்களுக்கு ஜாமீன் தரணும்னு சொல்லி அவங்க மனு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேரோட ஜாமீன் மணியை அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க கோர்ட்டு வந்து. அது முற்றிலும் உண்மை, அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இப்போ என்னென்ன தப்பு பண்ணாலுமே நீங்கள் 4 முறை வந்து ஆயில், 3 முறை ஆயில்னு கொடுக்குறீங்க. இவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 10-15 ஆயில் கொடுத்துடணும். அதாவது இவங்க டெட்டு வரைக்கும் உள்ளே தான், இவங்க வந்து அணுவாக தான் சாகணும். இவங்க வந்து வெளியே வரவே கூடாது. அந்த கண்டது களி இதை தின்னுட்டு அந்த கொசுக்கடியிலே கிடக்கணும். ஏன்னா அந்த பெத்த தாய் அது பாவுங்க, அதுக்கு 1 பவுன் 2 பவுன் நகை இல்லைங்க, 300-500 பவுன் நகை போட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சு பட்டம் வாங்கி ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு பிள்ளைங்க. அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க. இப்போ அவங்க இவ்வளோ கொடுமையாக படுத்துறது, அந்த பிள்ளை செத்து போச்சு. ஸோ அதனால் அந்த தாய் தகப்பனோட மனசு ஆறணும்னா இதுதான் நடக்கணும். கம்பல்சரியாக கவின் மற்றும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பல ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்க லைஃப்பில் வெளியவே வரக்கூடாது, அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாதுங்க. ஆமாம், நீதிமன்றம் நல்ல அருமையான கேள்விகள்லாம் முன் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம், என்னென்ன தண்டனைகள்லாம் வாங்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மற்ற பொதுமக்களுக்கும், மற்ற மாமியார், மற்ற கணவர்களுக்கும் இது வந்து ஒரு பாடமாக அமையணும்.